ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பசாமம்மா. நான் இப்போ வழக்கம் போல் எப்பவும் போல் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க குட்டீஸ், கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் ஒரு காட்டில் யானை இருந்துச்சு. அந்த யானை ரொம்ப உயரமாகவும் ரொம்ப பலம் பொருந்தியதாகவும் இருந்துச்சு. இன்னும் அந்த காட்டில் பலமான சிங்கமும் வயசில் முதிர்ந்த ஒட்டக செம்மிங்கியும் இருந்துச்சு. இன்னும் காண்டாமிருகம், நீர் யானை, வரி குதிரை, காகம் அனைத்தும் இருந்துச்சு. இது போக அந்த காட்டில் அணில், முயல், மான், இன்னும் நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. இப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய யானை, இந்த காட்டிலே நான் தான் ரொம்ப பழசான ஆள், என்னை யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் அநியாயம் செய்ய ஆரம்பிச்சு. சின்ன சின்ன மிருகங்கள்லாம் அநியாயம் சேட்டை பண்ணிச்சு. வயசான ஒட்டக சிங்கி சொல்கிறதையும் சிங்கம் சொல்கிறதையும் கேட்காம தான் இஷ்டத்துக்கு அலைய ஆரம்பிச்சது. அப்போ அந்த காட்டில் ஒரு நாள் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிது. உடனே அந்த காட்டில் இருந்த ஒட்டக சிமிங்கி, வயசான ஒட்டக சிமிங்கி அது சொல்லிச்சு, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், காட்டில் சரியான மழை பெய்யுது, அதனால் எல்லோரும் பாதுகாப்பாக அவங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டு எல்லா மிருகங்களும் தன்னுடைய வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க ஆரம்பித்தாங்க. யாரும் வெளியே வரவே இல்லை. ஆனால் அந்த யானை மட்டும் அந்த ஒட்டக சிம்மி சொன்னதை கேட்காம தான் இஷ்டத்துக்கு வெளியே வர ஆரம்பித்தது. அது எந்தெந்த மழைலாம் எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு மலையில் ஜாலியாக நிலைய ஆரம்பித்தது. அப்போது மலையில் காற்றடிச்சு ஒரு மரம் சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த மரம் கரெக்டாக யானையுடைய மேலே விழுந்துருச்சு. யானை வசமாக மாட்டிக்கிடுச்சு. அப்போது யார் பேச்சும் கேட்காம நான் அங்கே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யானை வருத்தப்பட ஆரம்பிச்சது. யானை வருத்தப்பட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மற்ற மிருகங்களை கூப்பிடுச்சு. அப்போ யாருமே எந்த மிருகங்களும் அந்த யானையை உதவி பண்ண வரல. ஏன்னா அந்த யானை எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப அநியாயம் பண்ணிச்சு. அதனால் எதுவுமே அதுக்கு உதவி பண்ண வரலை. அப்போது அங்கே இருந்த சிங்கம் மட்டும் சரி, அது தப்பு பண்ணி மனம் வருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு உதவி பண்ணி அந்த மரத்தை அந்த யானை மேலேருந்து எடுத்து அந்த யானையை காப்பாற்றிச்சு. யானையும் மனம் வருந்தி, நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வயசில் வந்து எல்லாரும் பேச்சையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எப்பொழுதும் பெரியவங்க பேச்சை கேட்கணும். பெரியவங்கள நம்ம எப்பவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கணும். இதை நான் உங்களுக்கு இந்த கதை மூலமாக சொல்ல வரேன். ஓகே குட்டீஸ், நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த கதையை லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு கதை வேணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.